Hello viewers, தமிழ்நாடு இந்தியன் மிஷன் 2025ல நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் டிஎன்ஏ 2025ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிற ஏசிடெக் கேம்பஸ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்களா, இது சென்னை கிண்டியில் தான் இருக்குது. இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, இந்த வருஷம் எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இது மாதிரி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கிண்டியில் இருக்கிற ஓகேங்களா ஒன் ஆஃப் த கேம்பஸ் தான் ஏசிடெக் கேம்பஸ், அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்கிற அதே கேம்பஸ்குள்ளே தான் இந்த காலேஜ் இருக்குது. இது ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இதில் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இந்த 11 கோர்சஸ்க்குமே ஓகேங்களா இதில் வந்து அக்ரிடேட்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேஷன் படி இதில் இதில் எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல, எல்லாமே நான் அக்ரிடேட்டட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆஸ் பர் த கிண்டி சிஜி கேம்பஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. தென் இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஏசிடெக் www.annayuni.edu/act. ஓகேங்களா, இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிண்டி. ஓகேங்களா, இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறது. மற்றபடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இந்த 11 கோர்ஸ்க்கான உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு நம்ம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, இந்த 11 காலேஜஸ்னே சொல்லிருக்கோம். 11 கோர்சஸில் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஓகேங்களா, இது டெக்னாலஜி ஸ்பெசிஃபைடு கோர்சஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் கோர்சஸ்லாம் இங்கே இதில் கிடையாது, இல்லை ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஓகேங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டடாக இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் அது மாதிரி 2 கோர்சஸுமே இருக்குது. எய்டட் இங்கே வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எய்டட் கோர்ஸ் இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 175.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 164, பிசிஎம் 154.5, எம்பிசி 160.5, எஸ்சி 164, எஸ்சிஏ 119 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 194லேருந்து 170.6 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் ஓசி பார்த்தீங்கன்னா 185.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 178, பிசிஎம் 178.5, எம்பிசி 179.5, எஸ்சி 174.5, எஸ்சிஏ 162, எஸ்டி 164 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 195.5லேருந்து 183.20 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து பேராசிட்டிக்கல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். லாஸ்ட் இயர் ஓசி 185, தென் பிசி 176, பிசிஎம் 179, எம்பிசி 179, எஸ்சி 164.5, எஸ்சிஏ 134. இந்த வருஷம் உங்களுக்கு மேக்ஸிமம் 193.5லேருந்து 180.96 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் லெதர் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஓசி லாஸ்ட் இயர் வந்து 171, பிசி 162, பிசிஎம் 156.5, எம்பிசி 158.5, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 119. இந்த வருஷம் உங்களுக்கு மேக்ஸிமம் 183லேருந்து 166.24 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு பிசி ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 190.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 187, தென் பிசிஎம் 189.5, தென் எம்பிசி 182, தென் எஸ்சி 179.5, தென் எஸ்சிஏ 161.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 193லேருந்து 184.94 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிலேயே எய்டட் கோர்ஸ். இல்லை ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192, பிசி வந்து 188, தென் பிசிஎம் 190.5, தென் எம்பிசி 189, எஸ்சி 174, எஸ்சிஏ 167.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் 197.5லேருந்து 189.26 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு இதில் ஓசி பார்த்தீங்கன்னா 184.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 180, தென் பிசிஎம் 182, எம்பிசி 180, எஸ்சி 171.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 192லேருந்து 183.468 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து செராமிக் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஓசி லாஸ்ட் இயர் வந்து 175 வரைக்கும் போயிருக்கு. பிசி 166.5, பிசிஎம் 155.5, எம்பிசி 168, தென் எஸ்சி 149.5, எஸ்சிஏ 130.5, எஸ்டி 175.5 வரைக்கும் போயிருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 183லேருந்து 170 வரைக்கும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஓசி லாஸ்ட் இயர் வந்து 190 வரைக்கும் போயிருக்கு. பிசி 187, பிசிஎம் 189.5, எம்பிசி 186, அண்ட் எஸ்சி 177, எஸ்சிஏ 164.5, எஸ்டி 148.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 191.5லேருந்து 186.29 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
தென் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எய்டட் கோர்ஸு இங்கே ஓசி வந்து 192.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 190.5, பிசிஎம் 190, எம்பிசி 189.5, எஸ்சி 181.5, எஸ்சிஏ 180.5, எஸ்டி 159.5 வரைக்கும் போயிருக்கு, 159 வரைக்கும் போயிருக்கு. மேக்ஸிமம் இந்த வருஷம் 198லேருந்து 190.63 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆப்பியர் டெக்னாலஜி ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஓசி பார்த்தீங்கன்னா 171.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. பிசி 164, பிசிஎம் 159, 158.5, எம்பிசி 157.5, எஸ்சி 152.5, எஸ்டி 152.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் 178லேருந்து 165.28 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம ஏசிடி சிஜி கேம்பஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 190 இருந்துச்சு. இதில் ஃபியூ கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அபவ் 190 இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்சஸ் போகணுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 190 கீழே தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 190 அபவ் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு வந்து சிஜி கேம்பஸும் அடுத்து வந்து ஏசிடி கேம்பஸ் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.